SRS Avenue 4 ஏக்கர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வெல் டெவலப்ட் பிளாட்ஸ் போட்டிருக்கோம். ப்ராப்பர் டைமென்ஷன்ல போட்டிருக்கோம். 4 ஏக்கர்ஸ் 75 plots. ஆமா 75 பிளாட்ஸ். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோண்ணா? ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2500 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 4 ஏக்கர்ஸ் சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். உள்ள பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்கோம். SRS Avenue பொறுத்த வரைக்கும் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. 80 இருந்து 90% வாங்கி கொடுக்கும். டிடிசிபி அப்ரூவல் இருக்கு ப்ராஜெக்ட் வித் ரெரா அப்ரூவல் இருக்கு. ஸோ பியூர் பட்டா லேண்ட். ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்ல குடுவாஞ்சேரி மெயின் ரோடா இருக்கட்டும், குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கட்டும், எல்லாமே 10 to 12 மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பெர் பிளாட்டுக்கு வந்து 50,000. ஸோ நீங்க 50,000 கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா பில்லு பிளஸ் ரெசிப்ட் பிளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. வித்தின் 2 இயர்ஸ்ல இது வந்து ஈஸியா வந்து 4,000 to 5,000 அச்சீவ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஒரு காரணம் 100 ஃபீட் ரோடு, இன்னொரு காரணம் புது பஸ் ஸ்டாண்டு, மூணாவது காரணம் பஸ் போக போகுது, நாலாவது காரணம் ஒண்டர்லா தீம் பார்க் வருது இதே ரோட்ல தான். ஸோ அஞ்சாவது காரணம் நிறைய மக்கள் வந்து ஃபுட் ஃபால்ஸுங்க தான் அதிகமா இருக்கு இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பக்கத்துல இருக்க அஸ்தினாபுரத்துல தாங்க இருக்கோம். நீங்க கூடுவாஞ்சேரி பத்தி நீங்க வந்து யூடியூப்ல தேனாவே ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் வீடியோஸ் தான் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா டே பை டே இந்த கூடுவாஞ்சேரி வந்து அவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ரியலா முக்கியமா நம்ம எதுல டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா புது கோயம்பேடுன்னே சொல்லலாம். நம்ம கிளம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல இருந்து இந்த சைடு இருக்க இந்த கூடுவாஞ்சேரி சைடு இருக்க எல்லா பிளாட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஓவரா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அதித்தி ஹவுசிங்கோட அஸ்தினாபுரத்துல இருக்க SRS Avenueக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த SRS Avenueல என்னென்ன மாதிரியான பிளாட்ஸ் வந்து இருக்கு, பிரைஸ் என்ன, ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்டிங் ஒரு எவ்வளோ, அதுக்கப்புறம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த லேண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேல் பண்றாங்க, இதெல்லாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார், என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து அதித்தி ஹவுசிங்ல ஒர்க் பண்றேன். ப்ரௌட்லி நாங்க இன்னைக்கு ஒரு சைட் வந்து லான்ச் பண்றோம் இந்த வீக். ஸோ குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, ஸோ ஒரு ஆன் ரோட், அதாவது 100 ஃபீட் ரோட்ல இருந்து ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு மெகா டவுன்ஷிப். இது ஒரு 4 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். SRS Avenueன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். ஸோ SRS Avenue நீங்க நிறைய யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ எங்க சைட்ஸ் வந்து அவ்வளோ அருமையா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SRS Avenueக்குள்ள நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதித்தி ஹவுசிங் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஸோ நாங்க அதித்தி ஹவுசிங் பாத்தீங்கன்னா பிரீமியமா பிளாட் டெவலப்மெண்ட் பண்ற கம்பெனி. ஸோ சென்னையில வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பிளாட்ஸ் வீடு எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இதே குடுவாஞ்சேரி டு திருப்பூர் போகிற நெல்லிக்குப்பம் ஸ்டேட் ஹைவேல ஒரு 4 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். இது இல்லாமல் சோழிங்கநல்லூரில் சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட் முடிச்சிருக்கோம். ஸோ அன்யான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கேளம்பாக்கத்தில் புதுப்பாக்கத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட எய்ம் எல்லாமே ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியா, கரண்டா டெவலப்பிங் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் மட்டும் தான் நம்ம சைட்ஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்ல வந்து ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதித்தி ஹவுசிங்கை பத்தி நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க SRS Avenue பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஸோ SRS Avenue, ஸோ சைட் இருக்கிற ப்ராப்பர் ரெவன்யூ ரெக்கார்டு படி வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம். ஸோ அஸ்தினாபுரம் எங்க இருக்குன்னா குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, அதாவது தாம்பரத்துல இருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் வரும். ஸோ குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டினோடனே ஒரு 100 மீட்டர்ஸ் கூட கிடையாது, பக்கத்துலேயே வந்து லெஃப்ட் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடு வந்து நெல்லிக்குப்பம் ரோடு இல்லை திருப்பூரூர் மெயின் ரோடு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோடு வந்து 100 ஃபீட் ரோடு. ஸோ 4-வே ட்ராக் 100 ஃபீட் ரோடு. அந்த 100 ஃபீட் ரோட்ல கரெக்டாக எக்ஸாக்டா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா காயரம்பேடுக்கு அப்புறம் அஸ்தினாபுரம் வந்துடும். ஸோ நம்ம ஃப்ரம் GST நமக்கு சைட் வந்து கரெக்டாக அஸ்தினாபுரம் வந்து 7 கிலோமீட்டர். ஸோ இந்த SRS Avenueன்றது அஸ்தினாபுரம் ஊர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த அஸ்தினாபுரம் ஊர்ல SRS Avenue வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். இது 4 ஏக்கர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வெல் டெவலப்ட் பிளாட்ஸ் போட்டிருக்கோம். ப்ராப்பர் டைமென்ஷன்ல போட்டிருக்கோம். 30/40, 25/50. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் டைமென்ஷன்ல போட்டிருக்கோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 75 பிளாட்ஸ். இந்த 75 பிளாட்ஸுமே பெர்ஃபெக்ட் டைமென்ஷன்ல இருக்கும். அதாவது 4 ஏக்கர்ஸ் 75 plots. ஆமா 75 பிளாட்ஸ். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோண்ணா? ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2500 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த 4 ஏக்கர்ஸ் சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். உள்ள பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். உள்ள வந்து அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ், கரண்ட் ஃபெசிலிட்டி, வீடு எல்லாமே இங்க இருக்கு. ஸோ எல்லாமே அப்கமிங் நம்ம பண்ணி கொடுத்துதான் இருக்கோம். நம்ம SRS Avenueல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? SRS Avenue பொறுத்த வரைக்கும் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, 1500 இருக்கு, 2000 இருக்கு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைசஸ்ல நம்ம பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாமே 2500 தான்.
ஆனா இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வாங்குறவங்க எல்லாருமே வந்து மெயினா பாக்குற இது என்னன்னா எங்க இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோன்லாம் எப்படி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லோன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. நம்ம எப்படின்னு லோன் எல்லாம் பண்ணி தரோம்? கண்டிப்பா லோன் பண்ணி கொடுக்குறோம். காரணம் என்னன்னா, இப்ப எங்கிட்ட பிளாட் வாங்குறவங்களுக்கு 80% 90% லோன் வாங்கி கொடுக்கும். என்ன காரணம்னா, இது நமக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. வித் ரெரா அப்ரூவல் இருக்கு. ஸோ பியூர் பட்டா லேண்ட்ன்றதுனால தாராளமா நீங்க வந்து ஒரு 80% கஸ்டமர் ப்ரொஃபைல பொறுத்து நல்ல ப்ரொஃபைல் இருந்தா 90% நான் பண்ணி தரேன் நானு. ஓகே. பர்டிகுலரா இந்த பேங்க் அந்த பேங்க் எல்லாம் கிடையாது. அதான் எந்த பேங்க் வேணா பண்ணலாம் நீங்க. ஓகே. அவங்க எந்த பேங்க் யூஸ் பண்றாங்களோ அந்த பேங்க்கு எந்த பேங்க் அவங்க வேணா. டிரான்சாக்ஷன் அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏத்த வாங்கிக்கலாம். மாதிரி. ஸோ மேக்ஸிமம் ஃபண்ட்ஸ் வேணும்னா நான் சொல்ற சில பேங்க்ஸ்ல நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. மினிமம் ஃபண்ட் வேணும்னா நீங்க எந்த பேங்க் வேணா நீங்க போய்க்கலாம். சரிண்ணா. இப்ப நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்ரூவல். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிடிசி அப்ரூவல்ன்றது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இந்த ரேரா அப்ரூவல் அப்படின்றது வந்து என்னென்ன? சார் ஆக்சுவலி இப்போ டிடிசிபின்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. ரெரான்றது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல கொடுக்குறது. ஓகேண்ணா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோன் 80ல இருந்து 90% வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் அவென்யூல நான் வந்து ஒரு பிளாட் வாங்கணும்னா நான் மினிமம் எவ்வளவு நான் பே பண்ற மாதிரி இருக்கும்? ஓகே, சைஸை பொறுத்து தான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றேன். 1000 ஸ்கொயர் ஃபீட்ன்றப்போ உங்களுக்கு வந்து 25 lakhs பட்ஜெட்ல ஒரு 10% அமௌண்ட் 2.5 lakhs டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் செலவு, ப்ளஸ் இந்த பட்டா மாற்ற செலவு, டாக்குமெண்டேஷன் செலவு இதை மட்டும் கொடுத்தா போதும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 25 லட்சமும் 2,50,000 ப்ளஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 1.25 1.5 வந்துச்சுன்னா மொத்தமே ஒரு 3.5 கொடுத்தா போதும். அதாவது அந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். ஒரு 3.5 லட்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. மீதி வந்து நீங்க மாசம் மாசம் நீங்க இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். ப்ரோ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வைஸா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்களா ப்ரோ? இப்போ நம்ம எஸ்ஆர்எஸ் அவென்யூ வந்து எத்தனை ஃபேஸ்ல இருக்கு ப்ரோ? ஸோ மொத்தம் வந்து எஸ்ஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபேஸ் வரும். ஸோ ஆல்ரெடி நாங்க 4 ஃபேஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பாக்குறது தான் புது லேஅவுட். இப்போ நீங்க நிக்கிறது பாக்குறது வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பழைய ஃபேஸ்ல வந்து வீடு தான். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இன்னும் கேட்டா நம்ம பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே பின்னாடி. ஸோ மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைன்றது இப்போ கரண்ட்ல போட்ட ஃபேஸஸ் தான். அதாவது இப்போ நம்ம 4th ஃபேஸ்ல இருக்கோம். இந்த 4th ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரண்ட்ல கிட்ட. இருக்கு. இதுதான் கிட்ட. முன்னாடி எல்லாமே நாங்க பின்னாடி இருந்தா 1 by 1 ஃப்ரண்ட்ல வரும். எல்லாருமே முன்னாடி இருந்து பின்னாடி போவாங்க. நீங்க பின்னாடி இருந்து முன்னாடி வந்து லேஅவுட் டெவலப்பர்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து முன்னாடி வந்தீங்கன்னா தான் பிரைஸ் வைஸ் கிட்ட போக போக ரோடு கிட்ட போக போக ரேட் ஏறிட்டே போகும். ஓகே. அப்பதான் நம்ம நம்பி வாங்குற கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. கரெக்டா கிளாம்பாக்கத்துல இருந்து எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும்? எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்ல குடுவாஞ்சேரி மெயின் ரோடா இருக்கட்டும், குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே 10 to 12 மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாம். பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட இருக்கு. கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு. 555N, 55R, லோக்கல் அப்புறம் நம்ம ஷேர் ஆட்டோஸ் போயிட்டு இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் டிரான்ஸ்போர்ட், ஓமுருகா டிரான்ஸ்போர்ட், ஸோ இந்த மாதிரி கரும்பாக்கம் போற பஸ், செம்பாக்கம் போற பஸ் எல்லாமே நம்ம அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுதான் வரும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துல உள்ள இருக்கோம் இதுதான் மேட்ரு. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி ஷேர் ஆட்டோட இறங்கி நடுவுல ஒரு 15 வீடு தான். ஒரு 200 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காது. 200 மீட்டர்ஸ்ல நம்ம சைட் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த இடத்துல இருந்து முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளவு தூரம்னு சொல்லியாச்சு. ஸ்கூலு, காலேஜஸ் அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குண்ணா? ஸோ ஆக்சுவலி நம்ம எஸ்ஆர்எஸ் அவென்யூ அஸ்தினாபுரத்துல இருந்து வேலம்மாள் ஸ்கூல் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல போய்க்கலாம். ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும். எஸ்ஆர்எம் ஸ்கூல் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்ரீமா வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா டிஏவி ஸ்கூல் இருக்கு, அப்புறம் சிடிஎஸ் ஸ்கூல் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது இல்லாம காயரம்பேடு ஜங்ஷன்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஜங்ஷன் போயாச்சுன்னா ஏகப்பட்ட கடைங்க, மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு. அஸ்தினாபுரம் மெயின் ரோட்லயே நிறைய கடைங்க இருக்கும். நீங்க வீடியோல பாப்பீங்க. ஸோ ஹோட்டல்ஸ்ல இருந்து, காய்கறி கடையில இருந்து, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து, மெடிக்கல்ஸ்ல இருந்து, முடிவெட்டுற கடையில இருந்து எல்லாமே இங்க இருக்கு. அதாவது நம்ம ஏதாவது வேணும்னா கூடுவாஞ்சேரி போக தேவையில்லை. இங்கே நம்ம அஸ்தினாபுரத்திலே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் போனா நம்ம காயரம்பேடு ஜங்ஷன்ல மார்க்கெட் இருக்கு. எல்லாமே நீங்க போய்க்கலாம். ஓகே. ஹாஸ்பிட்டல்லாம் என்ன மாதிரி? ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம அஸ்தினாபுரம் தாண்டினோடனே ஒரு 500 மீட்டர்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. 24/7 ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது இல்லாம வந்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான். பிளஸ் இது இல்லாம காயரம்பேட் வந்து ஜிவி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது இல்லாம ஜிஎஸ்டியோட கூடாஞ்சேரி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் போனீங்கன்னா பொத்தேரியில வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அது இல்லாம கூடாஞ்சேரியில தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளினிக்ஸ் பிளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல
half an hour டிராவல்ல இருக்கு எல்லாமே. ரோடு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபீட் ரோடுண்ணா நம்ம மெயின் ரோடு? நம்ம சைட்ல இருந்து வெளியே போற ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். சைட் உள்ளேயும் 30 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். சின்ன ரோடு வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட் கொடுத்திருக்கோம். என்ட்ரன்ஸ்ல போகக்கூடிய பஸ் போற ரோடு வந்து பாத்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு. 100 ஃபீட் ரோட்ல இருந்து 30 ஃபீட் ரோடு லெஃப்ட் கட் ஆகுது. ஒரே லெஃப்ட் தான். ஒரே லெஃப்ட் வந்தீங்கன்னா 200 மீட்டர் நம்ம சைட் வந்து. இப்போ நம்ம அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து 4-வே ட்ராக் ஏன் போட்டாங்கன்னா, புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கீழாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கு ஈசிஆர் போக வேண்டிய எல்லா பஸ்ஸுமே இந்த ரோட்ல தான் ரூட்டே மாத்தி விட போறாங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா ரோட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சின்ன ரோடா தான் இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 40 ஃபீட் ரோடு தான். இப்போ வந்து 100 ஃபீட் ரோடா போட்டிருக்காங்க. ஸோ காரணம் வந்து இதுதான். ஸோ பஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. பஸ் எல்லாம் விட்டுட்டாங்கன்னா இன்னும் பிரைஸ் ஏறிட்டே தான் போகும். பிராண்ட் நேம் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ் கமர்ஷியல் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. இனிமேல் தான் ஸ்கூல் வரணும், இனிமேல் தான் ரோடு வரணும் கிடையாது. எல்லாமே வந்துருச்சுங்க. நீங்க எப்போ வருவீங்க வீடு கட்டிட்டு? இதுதான். ஆனா நம்ம எஸ்ஆர்எஸ் அவென்யூல நம்ம பிளாட்ஸுக்கு வந்து புக்கிங் அட்வான்ஸ்லாம் எப்படின்னா? ஸோ புக்கிங் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பெர் பிளாட்டுக்கு வந்து 50,000. ஸோ நீங்கள் 50,000 கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா பில்லு ப்ளஸ் ரெசிப்ட் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ லீகல் பார்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் 2 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டாலும் நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்கு. சில இடத்துல மாதிரி அப்ரூவல் வரல, இன்னும் பட்டா மெயின்டெனன்ஸ் செலவுலாம் சொல்ல போறது இல்லை. எல்லாமே ரெடியாக இருக்கு. ஸோ நீங்க புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்து பேப்பர் வாங்கி லீகல் செக் பண்ணிட்டு நீங்க ஒரு நல்ல நாள் சொல்லுங்க, டோக்கன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். ஓகே. நம்ம அதாவது நம்ம அட்வான்ஸ் புக் பண்ணி நம்ம ரெடியா இருக்க எவ்வளவு பட்சத்தில் ரெடியா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே டோக்கன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாலும் ரெடி நாங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நாங்க எல்லாம் ப்ராப்பரா வச்சிருக்கோம். ஓகேண்ணா. இங்க தண்ணி எல்லாம் எப்படின்னா இருக்கும்? தண்ணி எல்லாம் இங்க கிரவுண்ட் வாட்டர்ல ரொம்ப ஸ்வீட் வாட்டர் தான் இருக்கு. 25 ஃபீட் 30 ஃபீட்ல வந்து போர் போட்டீங்கன்னா நல்ல தண்ணி இருக்கு. ஒரு 100 அடிலாம் போட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லா தண்ணி சூப்பரா இருக்கும். தண்ணிக்கு தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. பொதுவா குருவாஞ்சேரினாலே உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து நல்ல தண்ணி இருக்கிற ஏரியா தான். இப்போ நான் வந்து ஏன் இந்த எஸ்ஆர்எஸ் அவென்யூல வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு லேண்ட் வாங்கணும், நீங்க என்னென்ன சொல்லுவீங்க உங்க தனிப்பட்ட கருத்தா? ஆக்சுவலி ஏன் எஸ்ஆர்எஸ் அவென்யூ வாங்கணும்ன்றதை தவிர்த்து ஏன் இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல ப்ராஜெக்ட் வாங்கணும்ன்றது குருவாஞ்சேரி அந்த குருவாஞ்சேரி அது நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. சோ நம்ம இந்த நெல்லிக்குப்பம் ரோடுன்றது என்னன்னா, இந்த பக்கம் குருவாஞ்சேரி இல்லையா, ஜிஎஸ்டி ரோடுன்றது குருவாஞ்சேரி, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர். சோ ஓஎம்ஆர்ன்றது திருப்போரூர் உங்களுக்கு. சோ இந்த குருவாஞ்சேரியும் அந்த பக்கம் இருக்கிற திருப்போரூர் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்றது அந்த நெல்லிக்குப்பம் ஸ்டேட் ஹைவே. ஸோ இந்த நெல்லிக்குப்பம் ஸ்டேட் ஹைவே கரண்ட் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் ஓஎம்ஆர் ஈசிஆர் கூட கனெக்ட் பண்ற ரோடு. சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நிறைய ரோட்ஸ் இருக்கு. வண்டலூர் டு கேளம்பாக்கம் இருக்கு, தாம்பரத்துல இருந்து சோழிங்கநல்லூர் இருக்கு, பல்லாவரம் டு துறைப்பாக்கம் இருக்கு. இந்த ரோட்லாம் வந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஏன் டெவலப் ஆச்சு நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. அதே சேம் சினாரியோ தான் இங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. வர வழியே நீங்க பாத்திருப்பீங்க நீங்களே, குடுவாஞ்சேரி, நந்திவரம், பெருமாட்டுநல்லூர், காயராம்பேடு, கன்னிவாக்கம், பாண்டூர், அதுக்கப்புறம் தான் அஸ்தினாபுரம். ஸோ இது வர வழியிலே 7 கிலோமீட்டர்லயே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே நம்ம பிரைஸ்க்கு பண்ணல, எல்லாமே ஜாஸ்தி ரேட்ல தான் பண்ணிட்டு. இப்பவே 2500 வித்தின் 2 இயர்ஸ்ல இது வந்து ஈஸியா வந்து 4000 to 5000 அச்சீவ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஒரு காரணம் 100 ஃபீட் ரோடு, இன்னொரு காரணம் புது பஸ் ஸ்டாண்டு, மூணாவது காரணம் பஸ் போக போகுது, நாலாவது காரணம் ஒண்டர்லா தீம் பார்க் வருது இதே ரோட்ல தான். சோ அஞ்சாவது காரணம் நிறைய மக்கள் வந்து ஃபுட் ஃபால்ஸுங்க தான் அதிகமா இருக்கு இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல. ஓகே, நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல பாக்குற வியூவர்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்க சைட்டுக்கு வரணும்னா நம்ம டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுத்துருவோம். இப்போ அதே தாண்டி இப்போ நான் வந்து சென்னையில இருக்கேன், நான் எப்படி வரணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படின்னா? சோ அதான் இப்போ சைட் விசிட்ஸ் வந்து ஃபேமிலியா வர மாதிரி இருந்து அவங்க இன்ட்ரெஸ்டா வெல்லிங்கா இருக்காங்கன்னா நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி சென்னை ஃபுல்லா எங்க இருந்தாலும் கொடுக்குறேன். பிக்கப் ட்ராப் ஃப்ரீ தான். கண்டிப்பா புக் பண்ணணும்னு அவசியம். வந்து பாருங்க, பிடிச்சா புக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பத்திரமா எடுத்து வீட்டுல விட்டுருவோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம சந்திப்போம். ஏன்னா இதை வந்து மிஸ் பண்றாங்கன்னா எனக்கு நஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு தான் நஷ்டம். சோ நல்ல ப்ராஜெக்ட். அஸ்தினாபுரம்ன்றது ஈக்குவல் டு மேடவாக்கம். ஏன்னா தாம்பரம்ன்றது ஈக்குவல் டு குருவாஞ்சேரி ஆயிடுச்சு இன்னைக்கு. மேடவாக்கன்றது சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி தான் அஸ்தினாபுரம் சென்டர் பாயிண்ட். சோழிங்கநல்லூர்ன்றது திருப்பூரா மாறிடும். சோ திருப்பூர் வந்து நாளைக்கு சோழிங்கநல்லூர். சோ சென்டர் பாயிண்ட் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. சோ சென்டர் பாயிண்ட் வாங்கி போடுறதுன்றது இதுக்கு முன்னாடி சென்டர் பாயிண்ட் இருக்கிற ஊர்ல நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சொன்ன ரோட்ல கண்டிப்பா டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். சோ அதே கான்செப்ட்ல இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அது வாங்கி போடுங்க. கண்டிப்பா வித்தின் 2 இயர்ஸ்ல அது 50 lakhs போறதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். 2 விதமான கஸ்டமர்ஸ் வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம், இல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடும் கட்டி போடலாம், வீடு கட்டி வாடகை கூடணும்னு நினைக்கிறவங்களும் இங்க வந்து நீங்க பண்ணலாம்.